ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபேக்ட்ரி. என் பேர் சாதிக் அப்பாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் எப்படி டிவி சேனல்ஸ் பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் மட்டும் இல்லை, உங்கள் பிசிலையும் எப்படி டிவி சேனல்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கட்டும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் FTV அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கீழே ஆப்ஷன் காட்டும், அதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபுல்லாகவே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போது தமிழ் சேனல் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் எடுத்து விட்ருங்க. உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மொழியை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் தான் பார்ப்பேன், ஸோ தமிழ் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் காட்டும் ஹோமில். நான் இப்போ சேனல்ஸ் கிளிக் பண்ணுறேன், கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். எல்லா தமிழ் சேனல்ஸும் இருக்கும், அதாவது ரொம்ப முக்கியமான தமிழ் சேனல்ஸ்லாம் இருக்கும், விஜய் டிவியை தவிர. விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸை எப்படி பார்க்குறது நான் கடைசியில் சொல்லித்தரேன். அவ்வளோதாங்க. இதில் நீங்கள் எந்த சேனல் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ நான் ஏதாவது கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் லோடிங் ஆகுது. சன் மியூசிக் கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வரும், 15 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது, அப்படியே ப்ளே ஆகும். இதில் நீங்கள் சைன்இன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சைன்அப் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது உங்களுக்கு இந்த FTVயில் 100 ருபீஸ் கிரெடிட் ஆகும். FTVயோட 100 ருபீஸ் மதிப்புன்றது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் டிவி. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் சார்ஜஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன்இன் பண்ணியிருக்கேன், என் அக்கௌண்ட்டில் 100 ருபீஸ் இருக்குது ப்ரைஸிங் மேலே. அதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதில் ரேட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம், எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணால் எவ்வளோ வரும்னு. ஒரு நாளைக்கு 5 ரூபா, ஒரு வாரத்துக்கு 30 ரூபா, ஒரு மாதத்துக்கு 99 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் இதுக்கு இது மாதிரி காசு கொடுத்து பே பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஹோமில் மேலே இருக்கிற 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி காட்டும், ப்ரைஸிங், அப்புறம் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு காட்டும். அந்த ரெஃபர் அண்ட் ஏர்னை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு காட்டும், URL கோடு. அதை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதையாவது ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிவிட்டு அந்த கோடு மூலமாக அவங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 50 ரூபா கிரெடிட் ஆகிடும். அதே 2 பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா 100 ரூபாவாக வந்துடும். இன்னொரு மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். இதுமாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இதுதான் இந்த FTVயோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியோ டிவி. இது ஜியோ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் இந்த ஆப்பை பற்றி எதுவுமே சொல்ல. இந்த ஆப் முற்றிலும் ஃப்ரீ, இந்த FTV மாரி கிடையாது. ஜியோ சிம் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், நான் ஜியோ டிவின்னு டைப் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். இதில் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் பண்ணாலும் அலோவ், ஓகே, இது மாதிரியான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது நல்லது. சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஜியோ டிவி ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை சேனல்ஸுமே வரும். அத்தனை சேனல்ஸுன்னு இல்லை, எல்லா முக்கியமான சேனல்ஸும் வரும், எல்லா லாங்குவேஜில் இருக்கிற முக்கியமான சேனல்ஸும் வரும். நான் தமிழ் தான் பார்ப்பேன், ஸோ தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற அத்தனை சேனல்ஸும் வருது. நான் எதையாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன், ஏதாவது ஒரு சேனல். இப்போ KTVயை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ப்ளே ஆகுது. ஃபுல் ஸ்க்ரீன் என்னால் இப்போ வைக்க முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் ப்ராப்ளம் வரும். நான் சன் லைஃப்பை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாம் பர்ஃபெக்டாக ப்ளே ஆகுது. ராஜ் டிவி சூஸ் பண்ணுறேன், விளம்பரம் போகுது. இவ்வளோதாங்க. ஃபோனில் எப்படி தான் டிவி பார்க்குறது, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்கள் பிசியில் லைவ் டிவி சேனல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கீழே அடுத்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கு தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு டிஸ்பிளேல காட்டுறது எல்லாமே சேனல்ஸ் தான். ஸோ நான் இப்போ நியூஸ் 7 சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஓப்பன் ஆகுது. பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆகியோர் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. இப்போ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும் அந்த சேனலு. தேவையில்லாத இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிவிட்டு மல்டிபிள் சேனல்ஸை கிளிக் பண்ணுறேன். எல்லாமே ஒரு புது டேப்பில் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்துக்கலாம். லோட் ஆகுது. எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ அதான் பிரச்சனை எனக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது FTV. இதுவும் நம்ம பிசியில் பார்க்கலாம். பிசியில் வந்து இலவசமாகவே பார்க்கலாம். நீங்கள் எதுவும் பே பண்ணணுன்னுலாம் அவசியம் கிடையாது. பே பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் எதுவுமே லாகின் பண்ணாமல் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கேட்சப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் சேனல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா தமிழ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா தமிழ் சேனல்ஸுமே காட்டும். அதில் உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அதை கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். அந்த சேனலை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஜய் டிவி பார்க்கணும் அப்படின்னா ஹாட்ஸ்டார் அப்படின்ற .com போய் தான் பார்க்க முடியும். அதுக்கு ஆப் இருக்கும். நான் அதை கடைசியில் சொல்கிறேன். ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணிங்கன்னா சைடில் 3 லைன் காட்டும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு சேனல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார் விஜய் 3வது இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் விஜய் டிவியோட ப்ரோக்ராம் அத்தனையுமே வந்து இதில் காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் வந்து நீயா நானாவை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நீயா நானாவோட அத்தனை எபிசோடுமே வந்து இதில் இருக்கும். உங்களுக்கு எந்த வாரம் வேணுமோ அந்த வாரத்தை சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். ஆகஸ்ட் போகிறேன், ஜூலை, அப்புறம் ஜூன், மே, ஏப்ரல், இது மாதிரி ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை ஒரே ஒரு சேனல் மட்டும் வராது. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் விஜய் டிவி. இது மட்டும் வராது. ஏன்னா வந்து ஹாட்ஸ்டார் அப்படின்ற அப்ளிகேஷனில் மட்டும்தான் உங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அதுவும் உங்களுக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் கழித்து தான் அதில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ஹாட்ஸ்டார் ஆப்பை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது போல் பல டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ரிவ்யூஸுடன் நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். மறக்காமல் டெக் ஃபேக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.